வெல்கம் டு என்என் ட்ரேசிங் வேல். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெய்லி ஒரு பார்சல் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே, திடீர்னு ஆளை காணாம எங்கே போனான்னு தெரியலையேன்னு பார்க்குறீங்களா? எங்கடா போன எங்க போன? கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஆயிடுச்சு, அதான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வருது. கொஞ்சம் லேட்டானா எவ்வளோ நாள் கழிச்சு வருது அப்படின்னா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? நம்ம அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து 27ஆந்தேதி டெலிவரி ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 21ஆந்தேதி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. டெலிவரி பார்த்தீங்கன்னா 27ஆந்தேதி டெலிவரி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மந்த் டெலிவரியான ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ரிவ்யூ இன்னைக்கு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும், காதை கொடு. நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஷெடியூல் கரெக்டாக அமையலை. நான் இது வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸி, மைந்த்ரா, ஸ்னாப்டீல், ஜியோமார்ட், டிமார்ட், மீஷோ, செப்டோ, டன்ஸோ, நூன், ஜோன், ஈபே, ஷாப்ஸ் கிளப், இந்தியா ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எவ்வளவோ வெப்சைட்டில் நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் என் ஃபேமிலிலையும் அடிக்கடி என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நான் இது வரைக்கும் எவ்வளோ ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வாங்கினதுலேயே இவ்வளோ பெரிய பாக்ஸில் நான் எந்த ப்ராடக்ட்டுமே நான் வாங்கினதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஆர்டர் போட்டிருக்கான்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. வேறு ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் ரோலிங் சேர் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4649 ரூபா. 3000 ரோலிங் சேர் இருக்குது. ஆனால் 4650 ரூபா கொடுத்து இந்த ரோலிங் சேர் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படி என்ன இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அதுக்கு முன்னாடி இந்த ரோலிங் சேர் நான் எதுக்காக வாங்கினேன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு ரோலிங் சேரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைலாம் கிடையாது. ஹெட்ரெஸ்ட் வச்ச ரோலிங் சேரில் மட்டும்தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அது ஏன் ஹெட்ரெஸ்ட் வச்ச ரோலிங் சேரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் ஒரு டிவி ஷோரூம் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சூப்பர்வைசராக. என்னோட கேபினும் ஓனரோட கேபினும் கிட்டத்தட்ட ஒரே கேபின் தான். அவரோட சேருக்கும் என்னோட சேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவரோட சேரில் ஹெட்ரெஸ்ட் இருக்கும், என்னோட சேரில் ஹெட்ரெஸ்ட் இருக்காது. மற்றபடி ஒரே கேபின் எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம். ஆனால் அந்த ஹெட்ரெஸ்ட் மட்டும் இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அவரோட சேருக்கும் என்னோட சேருக்கும் ஹெட்ரெஸ்ட் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி மாடல் எல்லாமே ஒன்று தான். அவரோட பொசிஷனுக்கும் என்னோட பொசிஷனுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஹெட்ரெஸ்ட் இல்லாத சேரை எடுத்துகிட்டு ஹெட்ரெஸ்ட் இருக்கிற சேரை போட்டு அங்கேயே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஒரு ஓனராக நம்ம ஹெட்ரெஸ்ட் சேரை போட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. 2 வருஷமாக வந்துட்டு அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அந்த கோல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. I must have a dream. I must have a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge, Hard work hard work, and perseverance. and perseverance. One should not be afraid of problems. Not afraid of problems. Then you will be successful. என்னடா ரோலிங் சேர் வாங்கியிருக்கான்னு சொன்னால் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எல்லாம் உடச்சி கொண்டு வந்திருக்காங்களான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாமே வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன்லைனில் வாங்குகிற எல்லா பெரிய பெரிய ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி தான் நமக்கு வரும். நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ரோலிங் சேரை ஃபிட் பண்ணுறதுல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. யூடியூப்லேயும் நான் பார்க்கல. கேட்லாக் வச்சு தான் நானே பண்ணேன். கேட்லாகில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கரெக்டாக போட்டிருந்தாங்க. கேட்லாகில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நானும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேரோட வீல்ஸ்லாம் அவங்களே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாக்ஸ்லேயே வந்து ஃபிட் பண்ணி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்டும் ஃபிட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே சிம்பிளாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. போல்டுலாம் பேக்கிங்கில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸில் வந்துட்டு சூப்பராக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹைட்ராலிக்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணி பார்க்குதான்னு சொல்லிட்டு நானும் எம்டியாக வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாகவே ஒர்க் ஆச்சு. சேரில் வெறும் 4 ஸ்க்ரூ மட்டும்தான் ஃபிட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு ஸ்க்ரூவும் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. கேட்லாகில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க தெரியாதவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பேஸ்மெண்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஆரோ மார்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பேஸ்மெண்ட்டோட பேக் ரெஸ்ட் ஃபிட் பண்ணுற மாதிரி 6 போல்ட்டு அதுக்குள்ளே வாசல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லா போல்டுமே ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களே வந்துட்டு ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ்லேயே இருந்துச்சு. ஒவ்வொரு பார்ட்டையும் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய பிஸ்னஸில் வந்த ப்ராஃபிட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சேர் நான் வாங்கியிருக்கேன்.
பார்சல் வரப்போ நான் வீட்டில் இல்லை. அம்மா தான் வந்துட்டு பார்சல் ரிசீவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மாக்கிட்ட நான் காசு கொடுத்துட்டு போகல. நான் வந்து வீட்டில் வந்து தர்றேன், உங்ககிட்ட இருக்க காசு கொடுத்து வாங்கி வைங்க, நான் வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இருந்த காசு கொடுத்தேன். அம்மா காசை வாங்காமல் செலவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணி அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்த ப்ராஃபிட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சேரை வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இருக்கணும்னு தான் நானும் வந்துட்டு அந்த வந்த ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி இந்த சேரை வாங்கினேன். இதில் எல்லாமே சிம்பிள் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே போல்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த பேக் ரெஸ்ட்டும் ஹேண்ட் ரெஸ்ட்டும் மட்டும்தான் போல்ட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கீழே பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சேரோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம நார்மலாக எல்லா ரோலிங் சேர்லையும் இருக்கிற மாதிரி தான். அந்த லிவரை அப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பிட் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இந்த சேரோட மெயினான ஃபீச்சர் என்னென்னா பேக் ரெஸ்ட் அட்ஜஸ்டர் தான். இந்த சேரில் பேக் பெயின் அட்ஜஸ்டர் இருக்குது. இந்த பேக் பெயின் அட்ஜஸ்டர் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து சேரை என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் பில்லோ கொடுத்துருக்காங்க. தென் ஹெட் ரெஸ்ட்டு தான். ஹெட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் அட்ஜஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து 50 டிகிரி வரைக்கும் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு 70 டிகிரி வரைக்கும் பெண்ட் பண்ணிக்கலாம். பாதி சேர்லலாம் பார்த்தீங்கன்னா 2 லிவர் இருக்கும். ஒன்று ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒன்று பேக் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த சேரில் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே லிவராக கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த லிவரை வந்துட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணணும். பேக் ரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிவரை வந்து வெளியே இழுத்தோம் அப்படின்னா சேர் வந்து சாய ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாயறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேர் சாயும். மேக்ஸிமமாக எவ்வளோ சாயலாம் அப்படின்னா 135 டிகிரி வந்து நம்ம வந்து சாஞ்சிக்கலாம் இந்த சேரில். இந்த சேரை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் வச்சுருங்க. டாடா பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.